பாருங்க, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இட்லி மாவு தயாரிக்கிறதா போடலாம்னு இருக்கோம். நான் எப்பவும் ரெகுலரா எப்படி செய்வேன்றது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்க, இப்ப நான் 1 கிலோ இட்லி அரிசி எடுத்திருக்கிறேன். இந்த 1 கிலோ இட்லி அரிசிக்கு இப்ப பாருங்க 1.5 கப் உளுந்து எடுத்திருக்கோம். நம்ம இது ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் தேவை. இதையும் வெந்தயத்தையும் சேர்த்திக்கிங்க. இது கூட அரிசியை வந்து நல்லா கழிஞ்சிருங்க. கழிஞ்சிட்டு இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை இப்போ நாளைக்கு காலையில் தான் நான் ஆட்ட போகிறேன். இதை இப்படி நீங்கள் வைக்கிறனால நம்ம சில்லுனா அரிசி சீக்கிரம் ஊறிடும் நமக்கு. அதே போல் வந்து நம்ம மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ ஆட்டும் போது நம்ம மிஷின் வந்து கெடாமல் இருக்கும். நம்ம கரண்ட் சேவும் மீதமாகும். அதனால நம்ம வந்து இது தண்ணி ஊற்றி கழிஞ்சு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை நாளைக்கு காலையில் ஆட்டும் போது உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, அரிசி உளுந்து எடுத்து எல்லாம் கழுகியாச்சு. இப்போ இது இதைக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போறேன். நாளைக்கு காலைல ஆட்டும் போது இதை ஊறின அரிசியை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, நேற்று நைட் வந்து இட்லி அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சனால நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த சில்னஸோடவே நம்ம கிரைண்டர்ல போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க, இப்ப அரிசி ஆட்டும் போதே இப்ப இது தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திக்கிறோம். நம்ம உப்பு பாருங்க, உப்பு போட்டுறேன். சேர்த்துட்டு அப்பப்போ தள்ளி விட்டுக்குங்க. பாருங்க, மாவு ஆட்டியாச்சு. இந்த மாவு வந்து நான் பாத்திரத்துல ஊத்தி வச்சிடுறேன். இப்ப நம்ம 6 மணி நேரம் கழிச்சுனா நல்லா பொங்கிரும். அப்ப நான் இட்லி ஊத்தி காட்டுறேன். நானு பாருங்க, நம்ம ஆட்டின மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இந்த மாவு வந்து நம்ம இட்லி தட்டுல இட்லி ஊத்திக்கலாம். பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்க, இட்லி தட்டுல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஊத்திக்கலாம். பாருங்க, நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம். இப்ப நம்ம நல்ல கொதிநிலையில இருக்கு. இப்ப நம்ம இட்லி தட்டுல மாவு ஊத்தி வச்சிருக்கோம். இதை பாத்திரத்துல வச்சிடலாம். வச்சுட்டு மினிமம் 10 நிமிஷம் வெந்தா போதும். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இட்லி வெந்திருக்கான்னு பாத்துக்கலாம். பாருங்க, இட்லி நல்லா வெந்திருக்கு. பாருங்க, நம்ம 6 மணி நேரம் கழிச்சு இட்லி செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாவு வச்சு நம்ம தோசையும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.